I would like to call Pastor Rebecca Pillai to convey her heartfelt greetings to our graduating students. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அழைப்பை ஏற்று நாங்கள் அநேக காரியங்களை ஒதுக்கி அங்கே விசேஷமாக உங்கள் பாஸ்டரோடு கலந்து கொண்டு அவருடைய வீட்டிலே தங்கி அவரோடு நெருங்கி அவருடைய அன்பான குடும்பம் பிள்ளைகளோடு பழகவும் இந்த அழைப்பை ஏற்று நாங்கள் வந்து இந்த இடத்திலே உங்களை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எங்களை அழைத்து வந்ததற்காக முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். அங்கே நான் சில காரியங்களை பேச வேண்டும் என்று விரும்பி இந்த இடத்தில் வந்த பொழுது பாஸ்டர் மூலமாக அந்த வார்த்தைகள் இங்கே பேசப்பட்டு விட்டது. அதனால் நீங்களும் அழகாக அங்கே அழகான ஹாஸ்டைம் கைப்போடு கூட இருக்கிறீங்க. கர்த்தருடைய பார்வையிலே நிச்சயமாக நீங்கள் அறுவடைக்காக எழும்புகிறவர்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கூட்டத்திலே கர்த்தரால் நீங்கள் தேவ வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டிருப்பதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகமானது பொல்லாங்கானவனுடைய கையிலே விடப்பட்டு இருக்கிறது. அதிலுள்ள நியாயாதிபதிகளோ தங்கள் முகத்தை மூடுகின்ற இந்த காலகட்டத்திலே நீங்களோ தேவனுக்காக வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்ட இந்த அழகான இந்த வார்த்தைகள் தேவனுடைய ஆழமாக தோண்டி அங்கே படித்து நீங்கள் தேறி வந்த காரியங்களை இட்டு நானும் பாஸ்டரின் கணவரும் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் உலகம் இன்றைக்கு ஏதோ ஒன்றிலே விழுந்து உழண்டு கொண்டு இருக்கின்ற வேளையிலே நீங்களோ உங்களோட டைமை தேவனுக்காக கொடுத்து தேவனுடைய வார்த்தையை ஆழமாக அறிந்து தேவனுக்குள்ளாக நீங்கள் நெருங்கி வருவதை பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. அதனாலே உங்களுடைய ஓட்டம் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா, பிரேக் இல்லாமல் ஓடிட்டே இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதனாலே நான் நீண்ட பிரசங்கம் செய்யவில்லை, சின்ன ஒரு ஆலோசனை மாத்திரம் உங்களுக்கு கொடுத்து விட்டு என்னுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13-14 வாக்கியங்கள் எடுத்தவர்கள் ஒரு அல்சர். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லோரும் எத்தனை பேர் நாங்கள் ஹோட்டல்ஸ் போயிருக்கிறோம். என்ன எல்லாருமே ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கோம். இந்த ஹோட்டலுக்குள்ளே நாங்கள் போகும்போது நல்ல அழகான ஒரு டிம் லைட், அழகான டேபிள்ஸ், அழகான கப்ஸ், அழகான டெக்கரேஷன் எல்லாம் அழகாக அங்கே காணப்படுகிறது. அங்கே வெயிட்டர்ஸ் கூட அதுக்குரிய மேட்சிங்காக காஸ்டியூம் எடுத்துகிட்டு வர்றாங்க. நாங்கள் அந்த சாப்பாட்டு மெனுவை பார்க்குறோம். அதிலே அழகாக எங்களுக்கு விருப்பமானதை ஸ்ட்ரைக் பண்ண வரும். ஆனால் அந்த அழகான ஹோட்டலில் ஒரு காரியம் இல்லாமல் போனால் அந்த ஹோட்டல் எப்படி இருக்குமா, எப்படி இருக்கும்? என்ன காரியம் தெரியுமா? உப்பு. இப்போ படிச்சேன்ல, இப்போ படித்தது பார்த்தீங்களா, மறந்துட்டீங்க. இப்போ என்ன இருக்கணும், அந்த அழகான ஹோட்டலில் என்ன காணப்படணும்? உப்பு இல்லைன்னா அந்த ஹோட்டலில் யாருமே போக மாட்டோம், யாரும் அறிமுகமும் படுத்த மாட்டோம். ஏன்னா அங்கே போனால் உப்பு ஷப்பு இல்லாமலே இருக்கும். முன்னையே கூட அழகான ஒரு லஞ்ச் நாங்கள் சாப்பிட்டோம். என்ன எல்லாம் உப்பு காரம் எல்லாமே இருந்துச்சு. அப்போ நாங்கள் விரும்புவது தேடி போவது என்னத்தை தேடி போகிறோம்? சுவையானதை தேடி போகிறோம். எங்களை நாக்குக்கு சுவையானது. அதனால் அந்த ஹோட்டல் பெரிய பில்டிங்காக இருக்கட்டும், அழகாய் உள்ளே டெக்கரேஷன் பண்ணி இருக்கட்டும், அழகான சமையல்காரர்கள் நல்ல ஹாஸ்டமில் நிற்கட்டும், ஆனாலும் அந்த சாப்பாட்டில் என்ன இருக்க இல்லைன்னா என்ன இல்லையா, உப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. என்ன அதே போன்று தான் சில வேளையில் பாருங்கள், வீடுகள்லேயே உப்பு இல்லாட்டி கணவன் மனைவிக்குள்ளேயே அநேக சண்டைகள் ஏற்படுகிறது. என்ன உப்பு காணாமல் டிவோர்ஸ் ஆகி போயிருக்காங்க. அதனால் நாங்கள் இங்கே பார்க்குறோம், உப்பு இல்லைன்னா உப்பில்லாத ஒரு பழமொழி இருக்கிறது, உப்பில்லாத பண்டம் குப்பையில் போட்டுறணும்.
அப்போ இன்றைக்கு நீங்கள் அழகான கேப், அழகான காஸ்டியூம், அழகாக படித்து பாஸ்டர் உங்களுக்கு என்னத்தை நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு முன்னால் நான் என்னத்தை பேச போகிறேன்? நல்லா கற்றுக்கொண்டீங்க. நான் உங்களுக்கு முன்னால் நான் பேச எப்படி எதாவது பிழைச்சிடுமா, சிரிச்சிடுவீங்களா? ஆனால் பாருங்கள், உப்பில்லாத பண்டம் குப்பையில். ஆனால் அழகாக தேவன் உங்களை கற்றுக் கொடுத்து அழகாக இன்றைக்கு இவ்வளவோ நேரம் நாங்கள் தாமதித்து உங்களை பிளஸ் பண்ணி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்திருக்கிறார்? உலக பிரகாரமான காரியங்களை அழகாக டான்ஸ் பண்ணிட்டு போகலாம். என்ன இதில் ஒரு டான்ஸ் நடக்குதுன்னா நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அதுங்க என்ன இல்லை, உப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த யூனிஃபார்மை போட்டிருக்கீங்க, கேப்பெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு, நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, அங்கே படித்து நீங்கள் வெளியே வந்திருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சுவை கொடுக்கிறவர்களாக மாற கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது உங்கள் வீட்டுக்கு, இரண்டாவது உங்கள் அயலவர்களுக்கு, மூன்றாவது உலகம் முழுவதும் அங்கே கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமே. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கு சுவை கொடுக்க வேண்டும். சில நாங்கள் படிச்சுட்டா, சில உங்களை சொல்லலையா, சில உள்ள எல்லாம் கற்றுக்கொண்டுட்டா மெட்டாக்களை என்ன செய்வாங்க? மட்டப்படுத்திடுவாங்க. இந்த ஃபோட்டோவை கொண்டே காட்டுவாங்க, இதை பாருங்கள் நான் படிச்சிட்டேன். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் என்னை பிரிச்சுட்டார். சபையில் பாதியை பிரிச்சுட்டு ஓடி போய் சர்வீஸ். ஏன்னா நான் கிப்ரு கற்றுக்கொண்டேன். அது பாஸ்டர் அப்படி சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்னட்ட கற்பிச்சுட்டு சபையை உடைச்சிட்டு ஓடுங்கன்னு? இல்லை, அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீங்கள் கற்றுக்கொண்டது உங்களுக்கு, உங்கள் ஆத்துமாவுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய அயலவர்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு, உங்கள் தேசத்துக்கு தான் நீங்கள் கற்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதான் கர்த்தருங்களை தெரிந்திருக்க. அதனாலே நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நீங்கள் நினைக்க வேண்டும், நான் உப்பு. நீங்கள் இப்போ நல்லா அழகாக உடுத்து போனாலும் போகும்போது உப்பு சாக்காக தான் போக போகிறீங்க. ஏனென்றால் நான் உலகத்துக்கு உப்பாயிருக்க. அடுத்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. யாருக்கு வெளிச்சமா? உலகத்துக்கு. உப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், வெளிச்சம் இல்லாட்டி இருளிலே நடந்து கொள்ள முடியாது. கற்றுக்கொண்டே நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ எந்த நேரமும் நீங்கள் போய் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கலையே, நான் ஹீப்ரு கற்றுக்கொண்டேன், இதை கேளுடாண்டா அவனுக்கு பைத்தியம் உங்களை சேரவே மாட்டாங்க. அதுக்கண்டு ஒரு டைம் இருக்குது. அதற்கண்டு ஒரு காரியத்தை இந்த நீங்கள் கற்றுக்கொண்ட வெளிச்சமாகிய அந்த வசனத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது மலையிலே உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதனாலே நீங்கள் கற்றுக்கொண்டது உங்களுக்கு, மற்றவர்களுக்கு, குடும்பத்துக்கு, உங்கள் ஆத்மீகத்துக்கு ஆசீர்வாதமாகவே கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி இன்றைக்கு அழகாக உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலே நாங்கள் முதலாவது உப்பு, இரண்டாவது உலகத்துக்கு வெளிச்சம். நீண்ட பிரசங்க நான் செய்யலை, இதை மாத்திரம் நீங்கள் மனசிலே வைத்துக்கொள்ளுங்கள். ஆமென். Thank you, Pastor, for your blooming words of encouragement and insight. I modestly request Pastor Gabriel Thomas Raj to give away the certificates and medals to our blossoming graduates. Let's honor our graduating students through ordination. I kindly request Reverend M. David Srinivasan to receive his certificate and medal. I kindly request A. Arakyarajan to receive his certificate and medal.
I kindly request Reverend S. Charles Darwin to receive his certificate and medal. I kindly request G. Rahul Caleb to receive his certificate and medal. I humbly request K. Babu to receive his certificate and medal. I humbly request Pastor Hannah Gabriel to give away the certificates and medals. S. Deepa, I kindly call upon S. Deepa to receive her certificate and medal.
Brother David Sudesh, Pastor David Sudesh, to receive a certificate and medal. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்மை கர்த்தர் கூட்டி சேர்த்தார். அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. சரியா, தயவாய் மன்னிக்குவோம். சரி பாஸ்டர், சாரி, வெரி சாரி. 4 o'clock முடிக்கிற மாதிரி இருந்துச்சு, ½ hour லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே முடித்தோம். இது வந்து ஒரு நிகழ்ச்சி தான். ஆமென். திஸ் இஸ் நாட் அ ஸ்டார்டிங் பாயிண்ட், திஸ் இஸ் நாட் த எண்டிங் பாயிண்ட், லைஃப் ஜேர்னி. ஆமென். சரியா, கர்த்தருக்குள்ளாக நாம் விழுந்து 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 எழும்பி நின்று வளர்கிறோம். இன்றைக்கு பாஸ்டர் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. தேவன் எதிர்பார்க்கிறது நல்ல இருதயம். ஆமென். நல்ல இருதயம். நிறைய கற்றுக்கொண்டீங்க. சரியா, ஆனால் இன்னும் அது என்ன ஆகலை, உங்களுக்குள்ளாகவே இருக்குது. எல்லாமே விதையாக இருக்குது. அது இனி விழுந்து 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 முளைச்சி தானே செய்யும், கனி கொடுக்கும். ஆமென். நம்முடைய ஆரம்ப கால ஊழியம். சரியா, உங்களை கர்த்தரை கொடுத்ததுக்கான நன்றி செலுத்துகிறேன். இந்த உழைப்பு வீணாய் போகாது. நம்மளுடைய அழைப்பை ஏற்று 2 பரிசுத்தவான்களும் பாஸ்டரும் வந்து ஹெசிடேட் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப பயந்தேன். உண்மை பாஸ்டர், நீங்கள் வருவீங்களோ வரும். சரியா, அவங்களும் அப்படி தான். பாஸ்டர் ஆண்டன் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது பாஸ்டர் நம்ம சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் என்னுடைய லெவலுக்கு ரொம்ப மிஞ்சின காரியம். ஆமென். இந்த ஊழிய பாதையில் சொல்கிறேன். அதனால் ஜபத்தோடு இருந்தேன். கர்த்தர் காரியங்களை சக்ஸஸாக முடிச்சு கொடுங்க. நிறைய போராட்டங்கள், ஆனாலும் ஜெயமாக முடித்து கொடுத்தார். ஆமென். வந்த ஒவ்வொரு பரிசுத்தவங்க நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். தேங்க்யூ. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கிறது முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் அருமையான ரபாய் சிங்கநாதன் அவர்கள் இதை தரிசனத்தோடு பாரத்தோடு இதை ஆரம்பித்தார்கள். பல ஆண்டுகளாக நான் அறிவேன். ஒவ்வொரு முறையும் அவர் சில காரியங்களை பேசுவார்கள். இந்த இடத்த கூட கடந்த நாட்களில் வந்து பார்த்து மற்ற காரியங்களில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆலோசனை பண்ணி இந்த இடத்த இங்கே நாம் செய்வோம் அப்படி சொல்லி அதற்கான இந்த ஆயத்தங்கள்லாம் பேசி நாங்கள் அதற்குரிய தொகை கொடுத்தோம். இது பெரிய ஒரு காரியம். ஆகவே எல்லாரும் செய்ய முடியாது. அவருக்கு கர்த்தர் என்ன உள்ளத்தில் வச்சுருக்கிறாரோ அதை என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்தி அந்த தரிசனத்தோடு பாரத்தோடு இந்த காரியத்தை, இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஊழியமாக இருக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கு பட்டமளித்த படித்திருக்கிற இந்த மாணவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன். நீ கற்றுக்கொண்டதில் அதில் என்ன பண்ணு, நிலைத்திருன்ற வார்த்தை இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை சொல்லி இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தர் தாமே அவர்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த ஊழியங்களுக்காக பாஸ்டர் ரபாய் சிங்கநாதனுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற தேவ மக்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். சொன்னது போல் நேரம் அதிகமானதுனால நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமையாக நம்ம எல்லாரும் அவருக்கே மகிமை செலுத்த வேண்டும். எல்லா மகிமையும் அவர் ஒருவத்திற்கு. ஹல்லேலூயா. நாம் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு நாம் இன்றைக்கி நல்ல நம்ம வார்த்தைகளை கேட்டோம். பட்டமளித்து இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. உடைய தமகனுக்கு தரிசனத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே கர்த்தாவை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த எபிரேயர் வகுப்பை கற்றுக்கொண்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மிகுந்த பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒரு சிறிய விதை மிகுந்த பலனை கொடுக்க போருக்காய். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. மகா பரிசுத்தமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
இதனால் ரபாய் ஆண்டவரை சிங்கநாதனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஆரம்ப நாட்களிலிருந்து இதற்காக பாரப்பட்டு ஆண்டவரை இப்படிப்பட்ட மேன்மையான மகத்துவமான ஊழியத்தை கொடுத்த ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை இதை உயர்த்தி வைத்திருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். ஆரம்பம் அற்பமாக இருந்தது, இன்றைக்கு நீர் மகிமையாக உடைய தாசனை கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எங்கேயோ இருந்த மகனை ஆண்டவரை கர்த்தாவை தெரிந்து கொண்டு ஆண்டவரை அபிஷேகித்த ஆண்டவரை பயிற்சி கொடுக்கத்தக்கதான ஒரு வெளிப்பாடுகளும் ஞானத்தையும் பரலோகத்தினுடைய விவேகத்தை கொடுத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் ஆண்டவர் மிகுந்த கனிகளை கொடுக்கட்டும் ஆண்டவர். இவர்கள் போய் ஆண்டவர் நல்ல ஊழியத்தை செய்யட்டும் ஆண்டவர். கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக இவர்களை ஆண்டவரை கர்த்தாவை ஆசீர்வதிப்பீராக. இதில் வந்திருக்கிற தேவ மனிதர்களுக்காக செய்து கொடுத்த ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்த்து செய்ய சொன்ன ஆண்டவர் அவளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அவளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம கூட விசேஷமாக இந்த ஊழியத்தில் கூட உங்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.